வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 10ஆம் வகுப்பு ஃபஸ்ட் சாப்டர் உறவும் சார்புகமில் பயிற்சி 1.5 8 சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பார்க்கலாம் பாருங்கள். கொடுக்கப்பட்ட f(x, g(x, h(x) ஆகியவற்றை கொண்டு f.g.h f.g.h என காட்டுக. சரிங்களா? f.g ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அப்புறம் .h f.g.h ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டும் நம்ம சமம் அப்படின்னு காமிக்கணும். இதில் 3 சம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். f(x) = x - 1, g(x) = 3x + 1, h(x) வந்து x² கொடுத்துருக்காங்க. இது பார்க்கலாங்களா? இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் போடணும். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிறது f.g போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து f போட்டுக்கிறோம். அடுத்தது .g என்ன இருக்குது? 3x + 1. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸில் இந்த ஃபுல்லாக கொண்டு போய் பிரதிடுறோம். அப்புறம் என்ன வரும்? 3x + 1 -1. இந்த +1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் 3x. அப்படின்னா f.g-யோட ஆன்சர் 3x. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து f.g.h f.g.h. இப்போ f.g என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3x. h என்ன எழுதியிருக்கோம்? x². ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸில் இந்த x² கொண்டு போய் ஃபுல்லாக பிரதிடணும். அப்புறம் என்ன வரும்? 3x². அவ்வளோதான். அப்படின்னா f.g.h-னுடைய ஆன்சர் 3x². முடிஞ்சதுங்களா? இப்போ ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிறத போடணும். அப்புறம் இதில் ஃபஸ்ட் என்ன இருக்குது? g.h. அப்படின்னா g.h. g என்ன இருக்குது? 3x + 1 ஹெச்சோட மதிப்பு x². ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸில் இந்த x² கொண்டு போய் பிரதிடணும். அப்புறம் என்ன வரும்? 3x² + 1. இதுதான் வந்து நம்மளுக்கு g.h. அதுக்கடுத்து f.g.h f.g.h. அப்படின்னா ஃபஸ்ட்டு f போடணும். f என்ன இருக்குது? x - 1. அடுத்தது g.h தான் போடணும். g.h தான் போடணும். அப்புறம் என்ன கொடுத்துருக்கோம்? 3x² + 1. ஓகேங்களா? இந்த எக்ஸுங்கிற இடத்துல இந்த ஃபுல்லாக இருக்கிற டேர்மை கொண்டு போய் பிரதிடுறோம். அப்புறம் என்ன வரும்? 3x² + 1. இங்கே பின்னாடி இருக்கிற -1 +1 -1 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது 3x². இதான் வந்து f.g.h. இப்போ பாருங்கள், f.g.h-ஓட ஆன்சரும் 3x², f.g.h-ஓட ஆன்சரும் 3x². அப்படின்னா கடைசியில் என்ன எழுதிடலாம்? f.g.h = f.g.h அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ இதில் செகண்ட் சம் பாருங்கள். f(x) வந்து x², g(x) வந்து 2x, h(x) = x + 4. நம்ம என்னென்னு கொடுக்கணும்? f.g.h f.g.h அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து f.g கண்டுபிடிக்கணும். f.g f என்ன இருக்குது? x². g என்ன இருக்குது? 2x. ஓகேங்களா? இப்போ எக்ஸுங்கிற இடத்துல 2x போடணும். 2x இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் இருந்தால் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே முன்னாடி 2 இருக்கிறனால கண்டிப்பாக ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட் போலினா தப்பாயிரும். இந்த இடத்துல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன் இந்த இடத்துல ப்ராக்கெட் போடுறோம் அப்படின்னா, வெறும் எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா நம்ம ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ முன்னாடி 2 இருக்கிறனால என்ன பண்ணணும்? ஹோல் ஸ்கொயர் போடணும். இப்போ 2-ஐ 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் 4. 2 2s are 4 4x². ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்மளுக்கு என்னது? f.g. அடுத்து f.g.h போடணும். இப்போ f.g என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4x². h வந்து என்னது? x + 4. ஓகேங்களா? இப்போ 4 போட்டேன். எக்ஸுங்கிற இடத்துல தான் x + 4 போடணும். அப்படின்னா x + 4 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? நீங்கள் இதை ஹோல் ஸ்கொயர், அதாவது a + b ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு வர ஆன்சரை 4ஆல் பெருக்கி போட்டாலும் கரெக்டு. இல்லை அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம கொடுக்குறதும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆன்சர் கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? g.h கண்டுபிடிக்கணும். g.h g என்ன இருக்குது? 2x. h என்ன இருக்குது? x + 4. ஓகேங்களா? இப்போ இதில் போடலாமா? அப்புறம் என்ன பண்ணணும்? 2 × x + 4. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாடி இருக்கிற எக்ஸில் பின்னாடி இருக்கிற டேர்மு ஃபுல்லாக போடணும். இப்போ இந்த 2 நான் பெருக்கிறேன். அப்படின்னா 2x + 2 4 8. இப்போ g.h கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? பாருங்கள், இதோட வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நம்ம இது வச்சு போட்டோம் அப்படின்னா
நம்ம வந்து ஹோல் ஸ்கொயர் வச்சு போடுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அப்புறம் என்ன வரும், g டாட் h இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f டாட் g டாட் h. f டாட் g டாட் h. f வந்து எக்ஸ் ஸ்கொயர் டாட் g டாட் h வந்து 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ பாருங்கள், இது எக்ஸில் இது ஃபுல்லாக கொண்டு போய் போடணும். அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 போட்டு த ஹோல் ஸ்கொயர். இப்போ 2க்கும் ஸ்கொயருக்கு எக்ஸ் ப்ளஸ் 4க்கும் ஸ்கொயருக்கு, அப்புறம் 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 2 2 4. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், இந்த ஆன்சர் வந்துச்சா, 4 எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி போட்டோம், இப்படி ஒரு 2 உள்ளார வச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம இதை ஸ்கொயர் வச்சு போடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இது வரைக்கும் போட்டாலே நம்மளுக்கு ஆன்சர், நம்மளுக்கு வேணுங்கிறது ரெண்டுமே சமம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அதனால் நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம கடைசியில் என்ன எழுதலாம், f டாட் g டாட் h இஸ் ஈக்குவல் டு f டாட் g டாட் h அப்படின்னு கொடுத்துட்டா போதும். இது மட்டும் பார்த்துக்கோங்க, இது போட வேண்டாம். இதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலே நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். இப்படி போட்டாலே நம்மளுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இல்லையே தேர்ட் சம் பார்க்கலாம். இதில் பாருங்கள், தேர்ட் சம் 8th சம்மில் தேர்டு, f ஆஃப் x ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4, g ஆஃப் x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், h ஆஃப் x வந்து 3x மைனஸ் 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம போன சம் மாதிரியே தான் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன போடணும், f டாட் g பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ f என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 4 டாட் g என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். அப்படின்னா இந்த எக்ஸுங்கிற இடத்துல இந்த எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எஃப் டாட் ஜியோட மதிப்பு என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. அடுத்தது எஃப் டாட் ஜி டாட் ஹெச். இப்போ எஃப் டாட் ஜி என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 டாட் ஹெச் என்ன இருக்குது, 3x மைனஸ் 5. அப்படின்னா இந்த எக்ஸுங்கிற இடத்துல இது ஃபுல்லாக போடணும். அப்படின்னா 3x மைனஸ் 5 மேலே என்ன இருக்குது, ஸ்கொயர். அதனால் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சரில் மைனஸ் 4 சப்ட்ராக்ட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் நீங்கள் இப்படியே வச்சுக்கிட்டு போட்டாலும் ஆன்சர் ரைட்டு தான். நம்மளுக்கு வேணுங்கிறது இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறத காமிக்கணும். அதனால் நீங்கள் இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஸ்கூலில் மிஸ் வந்து போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் போட்டுட்டு 4 மைனஸ் பண்ணால் போதும் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து g டாட் ஹெச். இப்போ g என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டாட் ஹெச் வந்து 3x மைனஸ் 5. இப்போ எக்ஸுங்கிற இடத்துல என்ன போடணும், 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது, g டாட் ஹெச். அடுத்து என்ன போடணும், f டாட் g டாட் ஹெச். f வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியும், எக்ஸ் மைனஸ் 4 டாட் g டாட் ஹெச் என்னது, 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இப்போ எக்ஸுங்கிற இடத்துல இது அப்படியே பிரதிடுறீங்க. அப்படின்னா 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர், பின்னாடி என்ன இருக்குது, மைனஸ் 4. அப்படின்னா எஃப் டாட் ஜி டாட் ஹெச். பாருங்கள் ஆன்சர் பாருங்கள், இந்த ஆன்சர் ஒரே மாதிரி வந்துச்சா. நீங்கள் ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ஆன்சரில் மைனஸ் 4 போட்டாலும் ரெண்டு ஆன்சரும் ஒன்றா தான் வரும். அதுக்கு இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வரக்கூடிய ஃபார்முலாவில் தப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நான் அதை ஸ்கொயர் பண்ணியும் நான் போட்டு காமிக்கிறோன்னு தப்பு பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு என்ன வச்சுக்கணும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏங்கிற இடத்துல 3x, பிங்கிற இடத்துல 5. அப்புறம் என்ன பண்ணணும், 3x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 3x, பிங்கிற இடத்துல 5 ப்ளஸ் பிங்கிற இடத்துல 5 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இப்போ 2 3 6 6 5 30x ப்ளஸ் 5 5 25. இங்கே பின்னாடி 4 இருக்கா, அதனால் 4 கழிச்சோம்னா என்ன வரும், 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. ரெண்டுக்கும் அதே ஆன்சர் தான். இப்படி வரக்கூடிய ஆன்சரும் ரைட்டு தான், இப்படி வந்தாலும் ரைட்டு தான். ஓகேங்களா? அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். புரிஞ்சுதுங்களா? இந்த 8ல் 3 சம் இருக்குது, எடுத்துக்காட்டில் 2 சம் இருக்குது. நான் அதை போட்டு காமிச்சிட்றேன். இப்போ அடுத்தது 9வது சம் பார்க்கலாம். 9வது சம் பாருங்கள். எஃப் வந்து -1,3
0, -1 2, -9 ஆனது இஜெட்டிலிருந்து இஜெட்டுக்கான ஒரு நேரிய சார்பு எனில் f ஆஃப் எக்ஸை காண்க. இஜெட்டிலிருந்து இஜெட்டு ஓகேங்களா. இஜெட்னா நம்மளுக்கு முழுக்கள். இப்போ -1 இருந்தால் நம்மளுக்கு 3, 0வாக இருந்தால் -1, 2ஆக இருந்தால் -9 சரிங்களா. ஒரு நேரிய சார்பு. நேரிய சார்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f ஆஃப் x = ax + b இந்த வடிவில் இருக்கக்கூடியது தான் நம்மளுக்கு வந்து நேரிய சார்பு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. f ஆஃப் x = ax + b அதாவது எக்ஸின் அடுக்கு 1 இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு நேரிய சார்பு. இப்போ இதில் வந்து எக்ஸ் வந்து -1, எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது -1 -1 இருக்கும்பொழுது நம்மளுக்கு என்னது 3 புரிஞ்சுதுங்களா சொல்கிறது. அப்போனா இந்த இடத்துல -1 போட்டோம் அப்படின்னா இங்கேயும் நம்மளுக்கு என்னதான் வரணும் -1 தான் நம்ம போடுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு சொல்லியாச்சு 3. அப்போனா f ஆஃப் -1 போடும்போது நம்மளுக்கு 3. அப்படின்னா இந்த இடத்துல -1 போடுறீங்க அப்படின்னா a × -1 + b = 3. இது எப்படி எழுதலாம் -a + b = 3. இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 0 போடும்போது ஆன்சர் என்ன எனக்கு -1. அப்போனா f ஆஃப் 0 = -1. இப்போ என்ன போடுவேன் a × 0 + b = -1. இது 0 ஆயிருமா. அப்படின்னா bயோட மதிப்பு என்னது -1. இப்போ b = -1 என சமன்பாடு 1ல் பிரதியிட. சமன்பாடு 1ல் நான் பிரதியிடுறேன். அப்படின்னா -a ப்ளஸ் பிங்கிற இடத்துல -1 = 3. இப்போ -a ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஓகேங்களா. இப்போ -1 அன்சைட் போனால் என்ன ஆயிரும் +1 மாறிடும். இப்போ -a = 4. அப்படின்னா a = என்னன்னு போட்டுக்கலாம் -4 சரிங்களா. இப்போ பியோட மதிப்பு -1, ஏவோட மதிப்பு -4. அதை கொண்டு போய் இந்த ax + bயில் பிரதியிடலாமா. அப்போனா f ஆஃப் x = ஏங்கிற இடத்துல என்ன போடணும் -4x ப்ளஸ் பிங்கிற இடத்துல -1. அப்படின்னா -4x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குன்னா நான் என்ன பண்ணிட்டேன் வெளியில் எடுத்துட்டேன். அப்புறம் என்ன வரும் 4x + 1. இதுதான் வந்து f ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. f ஆஃப் எக்ஸோட மதிப்பு -4x + 1 ஓகேவா. அவ்வளோதான் சம்மு. அடுத்த சம் பார்த்துடலாம். 10வது சம்மு. 10வது சம் பாருங்கள். ஒரு மின்சுற்று கோட்பாட்டின்படி C ஆஃப் t என்ற ஒரு நேரிய சுற்று C ஆஃப் at1 + bt2 = a C ஆஃப் t1 + b C ஆஃப் t2ஐ பூர்த்தி செய்கிறது. மேலும் இங்கு ab ஆகியவை மாறிலிகள் எனில் C ஆஃப் t = 3t ஆனது ஒரு நேரிய சுற்று என காட்டுக. இங்கே நேரிய சுற்று அப்படிங்கிறதா சொல்கிறாங்க ஓகேங்களா. C ஆஃப் at1 + bt2 = a C ஆஃப் t1 + b C ஆஃப் t2ஐ பூர்த்தி செய்கிறது. அப்படி இருந்துச்சுன்னா C ஆஃப் t = 3t ஆனது ஒரு நேரிய சுற்று அப்படிங்கிறத காமிக்கணும் சரிங்களா. இப்போ நல்லா கவனிக்கணும். C ஆஃப் t = 3t அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா C ஆஃப் t1 = 3t1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். C ஆஃப் t2 = 3t2. இதில் t1 t2 இருக்கிறனால என்ன பண்ணிக்கிட்டேன் நான் இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். t1னா 3t1, C ஆஃப் t2னா 3t2. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் C ஆஃப் t இப்போ நான் C ஆஃப் at1 + bt2. இப்போ அதே மாதிரி 3 போட்டு பாருங்கள் இங்கே இங்கிட்டையும் ஒன்றா, அதனால் நான் இதை அப்படியே எழுதிக்கிறேன் at1 + bt2 ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 வச்சு பெருக்கிறேன். அப்படின்னா 3at1 + 3bt2 ஓகேங்களா. இப்போ நான் இந்த ஏவை வெளியில் எடுத்துடுறேன். அப்படின்னா ஏ வெளியில் எடுத்துகிட்டு என்ன வரும் 3t1. இதில் பியை வெளியில் எடுத்துகிட்டா 3t2. பாருங்கள் 3t1 அப்படின்னா நான் என்ன எழுதிக்கலாம் சி எழுதிக்கலாமா. அப்போனா ஏ இங்கே பாருங்கள் 3t1க்கு பதிலாக ct1 போட்டுக்கிறேன். பாருங்கள் 3t1க்கு பதிலாக ct1 ப்ளஸ் பி 3t2க்கு பதிலாக ct2 அப்படின்னு கொடுத்துட்டேன் ஓகேங்களா. புரிஞ்சுதா சொல்கிறது. a C ஆஃப் t1 + b C ஆஃப் t2 பாருங்கள் இங்கே இருக்கிறது வந்துருச்சா. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம். எனவே இது ஒரு நேரிய சுற்று ஆகும் ஓகேங்களா.
அங்கே எடுத்துக்கிட்டு நான் இதை நிரூபிச்சிட்டேன், அவ்வளோதான். அதனால் இது வந்து என்னென்னு சொல்லிடலாம், ஒரு நேரிய சுற்று ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். f.g நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க் 5 மார்க்கில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய சம்மு தான். ஸோ இந்த சம்மோட இந்த சாப்டர் முடியுது. இன்னொரு 3 எடுத்துக்காட்டு மட்டும் முக்கியமான கணக்கு போட்டு காமிச்சிடுறேன். தேங்க்யூ.